நம்ம வாழ்க்கையை இனிதாக்குற விஷயங்கள் என்ன தெரியுமா? கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் நம்மளோட வாழ்க்கையை இனிதாகும். அது என்னென்னா, இனிதாக்குற விஷயங்களே இதுதான். இவ்வளோதான், சிம்பிள் தான். இது தெரியாமல் நம்ம வாழ்க்கையை போய் இனிதாகும் அப்படின்னு லூஸ் மாதிரி தேடி அலையக்கூடாது. அவ்வளோதான். இந்த நேரம் நம்ம அப்படி இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக இனிமையாக மாறிடும். கடவுளையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதீங்கோ, தோத்தே போவேள். நம்மளுக்குள்ளேயே காண பழகணும். அப்போ தான் என்னாகும், நம்ம நிம்மதியாக இருக்கும். தினமும் நம்மளே சொல்லிக்க ஊக்கம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு நம்மளே நிறைய ஊக்கம் சொல்லிக்கணும். நம்மளே தட்டி கொடுக்கணும். யூ ஆர் சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கணும். வேறு யாரையும் இந்த வார்த்தை சொல்ல எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அடுத்தவன் அப்ரிஷியேட் பண்ணணும் நிற்கவே வேண்டாம். ஹூ இஸ் ஹி ஆர் ஷீ டு அப்ரிஷியேட் மீ அப்படிங்கிற ஒரு திமிரோடையே நம்ம இருக்கலாம். இப்போது நிறைய விஷயம் இருக்குது. இப்போ என்னென்னா, குருட்டு அப்பா மொபைல் பார்க்குற பையனை கூட்டின்னு போகிறான். முன்னால் பெரிய சாக்கடை ஓட்டை இருக்குது. அதை அந்த குருட்டு அப்பா கரெக்டாக நிரடிட்டு சொல்கிறார், மகனே மொபைல்லேருந்து கண் எடுத்துகிட்டு நட, இல்லைன்னா சாக்கடைக்குள்ளே விழுந்துருவ அப்படிங்கிற. கரெக்டு தானே? இப்படி தான் நிறைய பேர் இப்போ அப்படியே போய் விழுந்துட்டுருக்கானுங்க. கண்ணு தெரியாதவங்க கூட நடந்துடுறான். அது தெரியுமா உங்களுக்கு? அதனால் நம்ம அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.